வெல்கம் டு கல்விக்களம் சேனல். நம்ம சேனலோட ஃபர்ஸ்ட் வீடியோவே 9th ஸ்டாண்டர்டுக்கான தமிழ் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் தான். ஏன்னா வெரி சூன் 6 to 9th எக்ஸாம் ஸ்டார்ட் ஆக போகுது. அடுத்தடுத்த வீடியோஸில் எல்லா கிளாஸஸ்க்கும் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் போடுறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு போங்க. ஃபர்ஸ்ட் இயரில் குருவினால் 1, 2, 3 கொஞ்சம் இம்பார்ட்டண்ட் ஆனது, ஸோ அதை படிக்காமல் விட்டுறாதீங்க. அடுத்து 4, 6, 7. அடுத்து சிறுவினால் 1, 3, 6, 7. நெடுவினால் 1, 2. செகண்ட் ஒன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒன்றை படிக்கலைனாலும் பரவாயில்ல, செகண்ட் நெடுவினாவை படிக்காமல் போயிடாதீங்க. நெக்ஸ்ட் செகண்ட் இயரில் குருவினால் 1, 2, 3 ரொம்ப இம்பார்ட்டன்ட். 4. அப்புறம் சிறுவினால் செகண்ட் ஒன், தேர்ட், ஃபோர்த். நெடுவினாவை பொறுத்த வரைக்கும் இந்த லெசனில் 3மே இம்பார்ட்டண்ட் ஆனது. நிறையா தடவை கவர்மெண்ட் கொஷின்ஸில் ரிப்பீட்டடான கொஷின், ஸோ அதை படிக்காமல் போயிடாதீங்க. உங்களால் படிக்க முடியலனாலும் அட்லீஸ்ட் அதை ரீட் பண்ணிட்டாச்சும் போங்க. நெக்ஸ்ட் தேர்ட் லெசனில் குருவினால் 1, 3, 4 கொஞ்சம் இம்பார்ட்டண்ட் ஆனது. நெக்ஸ்ட் 6 சிறுவினால் செகண்ட், தேர்ட், ஃபோர்த். நெடுவினாவை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஒன் மட்டும்தான் இம்பார்ட்டண்ட், ஸோ அதை நல்லா படிச்சுக்கோங்க. அடுத்து திருக்குறளை பொறுத்த வரைக்கும் குருவினால் ஃபர்ஸ்ட்டும் ஃபோர்த்தும் இம்பார்ட்டன்ட். முடிஞ்ச வரைக்கும் 4 கொஷின்ஸுமே படிச்சுட்டு போங்க. ஏன்னா திருக்குறளை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக ஒரு கொஷின் வந்திருக்கும். இருக்கிறதே 4 கொஷின்கிறையில் 4மே நல்லா படிச்சுக்கோங்க. அடுத்த லெசனில் குருவினால் 1, செகண்டும் ஃபோர்த்தும் இம்பார்ட்டன்ட், ஸோ அதை படிச்சுட்டு போயிடுங்க. ஏன்னா அதை நான் டிக் பண்ணியிருக்கேன். சர்க்கிள் பண்ணதெல்லாம் இம்பார்ட்டன்ஸ் தான், பட் டிக் பண்ணதெல்லாம் இன்னும் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட், ஸோ அதெல்லாம் நல்லா படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் சிறுவினால் 1, 5. நெடுவினாவை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட், செகண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஸோ அதை நல்லா படிச்சுக்கோங்க. அடுத்த லெசனில் குருவினாவில் ஃபர்ஸ்ட், செகண்ட், ஃபோர்த். சிறுவினாவை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட், தேர்ட், ஃபிஃப்த் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் நெடுவினால் செகண்ட் அண்ட் தேர்ட். அடுத்த லெசனை பொறுத்த வரைக்கும் இந்த லெசனில் எல்லா குருவினாவும் சிறுவினாவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஸோ நான் மார்க் பண்ணியிருக்கிறத படிக்காமல் மட்டும் தயவு செஞ்சு எக்ஸாமுக்கு போயிடாதீங்க. அண்ட் நெடுவினாவை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஒன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஸோ அதை நல்லா படிச்சுக்கோங்க. அடுத்த லெசனில் குருவினாவை பொறுத்த வரைக்கும் 1, தேர்ட், ஃபிஃப்த், 7th. 6th இம்பார்ட்டன்ட் தான், பட் நான் மார்க் பண்ணல. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் சிறுவினாவை பொறுத்த வரைக்கும் 1, 3, 5, 7. நெக்ஸ்ட் நெடுவினா ஃபர்ஸ்ட் ஒன், ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் தான் இம்பார்ட்டன்ட், ஸோ அதை நல்லா படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் லெசனில் குருவினால் 1, 3, 4, 5. இதில் செகண்ட் ஒன் மட்டும்தான் இல்லை, உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அதையும் படிச்சுக்கலாம். சிறுவினாவை பொறுத்த வரைக்கும் 1, 3, 4 அண்ட் நெடுவினாவை பொறுத்த வரைக்கும் 2, 3. நான் சொல்கிறத தாண்டி சென்டர் போடணும் அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லா ஒன் வேர்ட்ஸை நல்லா ரிவைஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் எல்லா கொஷின் ஆன்சர்ஸையும் விடாமல் படிச்சுக்கோங்க. ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் பார்த்துக்கோங்க. மனப்பாடம்லாம் நல்லா படித்து எழுதி பார்த்துக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் லெசனில் குருவினால் 1, 3, சிறுவினால் செகண்ட், ஃபோர்த், ஃபிஃப்த், 6th. அண்ட் நெடுவினால் செகண்ட் ஒன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், படிக்காமல் மட்டும் போயிடாதீங்க. இன்றைக்கான வீடியோ அவ்வளோதான். ஸோ 9th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த கொஷின்ஸ் எல்லாம் நல்லா படிச்சுக்கோங்க. இது போக உங்களுக்கு நல்ல மார்க்ஸ் வேணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா எல்லா கொஷின்ஸுமே முடிஞ்ச அளவுக்கு படித்து எழுதி பார்த்துக்கோங்க. தேங்க்யூ.